அதிமுக இருந்து அதிமுக எப்படி வழி நடத்திருக்கிறாரு? ஒன்றும் வழி நடத்த முடியல. தான் தோணித்தனமாக நான் வச்சது தான் சட்டம், நான் தான் இந்த அதிமுகவோட நாட்டாம, நான் தான் பண்ணையாரு. அதிமுக ஆட்சிக்கு வரும் எத்தனை வாட்டி நினைக்கிறது? நீங்க இடைத்தேர்தலை நினைக்கிறதா, பொது தேர்தலில் நினைக்கிறதா, பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறதா? அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு தெளிவான தலைவன் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். அவர் தான் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு. தாவேகாவுக்குள்ள விஜய் அவர்களை ரீச் பண்றதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்ற பிரச்சனை. உங்களுக்கு சிக்கலா இருக்கா? யாருக்கு சிக்கலா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு பேர் போனவர். அதிமுக அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். உதயநிதி சொல்றாரு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி எப்போ வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்கிறாரோ நான் தான் ஆட்சியில் இருப்பேன்னு பேசுறாரா இல்லையா? அப்போ அந்த அதிமுக தொண்டர்கள் உணர்றாங்க. நீங்க சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற நிர்வாகங்கள் அதிமுக நிறுவனம் கொத்து கொத்தா தாவேகாவுக்கு வரப்போது நீங்க பார்க்க தான் போய். எலிக்கு தலையா இருக்கிறத விட புலிக்கு வாளா இருக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்களை எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது பாத்தீங்கன்னா கொழம்பு புலி மேடம். அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பி யாரு போவா? அதை தான் நான் கேட்கிறேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய நிறுவன தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்துல மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்காரு. இதை எல்லாரும் வரவேற்கிறாங்க. தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல இது பாதிப்பா இருக்கும்னு சொல்லப்பட்டாலும் கூட அதிமுகவில இருந்து பெருசா யாரும் ரியாக்ட் பண்ணல. என்னவா இருக்கும் அண்ணன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஒரு பலமாக இருந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவரை தொடர்ந்து அதிமுக பயணிக்கும் போது ஒரு 50 நூற்றாண்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தார். மறுக்க முடியாத சக்தி. மரியாதைக்குரிய ஜெயலலிதாவுக்கு சீனியராக இருந்தவர் செங்கோட்டையன். இன்னைக்கு தாவேகால சேர்ந்திருக்காருன்னா தாவேகாவோட மக்கள் பலம், அவரோட சக்தி, இங்கே இருக்கிற சக்தி கண்டிப்பாக பலமாக. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பலம்னு சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி தானே வெளியில் அமைச்சார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாருன்னா, ஓபிஎஸ் மாதிரி இவர் எங்கே போகிறார், இங்கே தானே இருப்பார், டிடிவி மாதிரி எங்கே போகிறார், சசிகலா மாதிரி எங்கே போப்பான்னு நினைச்சார். செங்கோட்டையன் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, மிக தெளிவான அரசியல்வாதி, மக்கள் பணியிலே செய்யக்கூடிய அரசியல்வாதி. அவர் செலக்ட் பண்ணார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு சரியான பிளாட்ஃபார்ம், மக்களுக்கு திமுகவை கூர்மையாக இருக்கக்கூடிய சக்தியில் விஜய் இருக்கிறாரு. அங்கே நம்பி வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பார்த்து ஒன்றும் பேச முடியாமல் நீங்கள் பம்பிட்டு போகிறாரு. ஓகே ஓகே. ஆனால் தாவேகாவுக்கு இது எல்லாரும் சொல்கிற மாதிரி பலமாக தான் அமையும்னு பார்க்குறீங்களா? இல்லை, பலம் இந்த எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாருல, ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு. அப்போ தாவேகா எவ்வளோ பெரிய பலம் எடப்பாடிக்கு தெரியாதா? கொடி பறக்குது பாருங்க அப்படின்லாம் பேசினாரு. அப்ப என்ன, போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு சின்ன கட்சி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாங்க. எப்ப மெகா 24 தேர்தலுக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாங்க. தேமுதிக தான் வந்தாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பி யாரு போவா? அதை தான் நான் கேட்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளால 10 தோல்வி தந்த பழனிசாமின்னு தமிழ்நாடு பூரா மக்கள் பேசுறான். ஒரு தேர்தலையுமே ஜெயிக்க முடியல. அப்போ இப்ப எப்படின்னாச்சும் தமிழக வெற்றி வந்துடாதா, நம்ம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுல பேசினாரு. அங்கே நடக்காத போது என்ன நினைக்கிறாரு, செங்கோட்டையன் போனது ஒரு பெரிய இழப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாயத்தோட்டம். நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி போனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து அதிமுக எப்படி வழி நடத்திருக்கிறாரு? ஒன்றும் வழி நடத்த முடியல. அதிமுக களம் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில் அதிமுக ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றது. தாவேகா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான பார்ட்டியாக வருது. அதன் உச்சம் அதிமுக தாவேகாவை எதிர்க்கிற மாதிரி சக்தியில கூட இல்லைன்றதை நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் திரு செங்கோட்டையன் மாதிரியே 50 ஆண்டுகள் அனுபவத்தோட அதிமுகவில் பலரும் இருக்காங்கல்ல. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் இன்னும் அங்கே இருக்காங்கல்ல. அப்போ செங்கோட்டையனை மட்டுமே அதிமுகவை வழி நடத்தினாரு அப்படின்ற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நபர் இங்கே தாவேகாவுக்கு வந்தது தாவேகாவுக்கு இன்னும் பலமா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி இல்லையா? ரொம்ப எடப்பாடியை தவிர அதிமுக நிறைய பேர் பலம் வாய்ந்து இருக்கிறாங்க. எடப்பாடி தலைமையா அதிமுக தலைமையா அதிமுக நிலைமை என்னன்னு நீங்க கேட்கணும். எடப்பாடி பாத்தீங்கன்னா அதிமுக வந்துட்டாரு, எம்ஜிஆரோட பைலாவை மாத்திட்டாரு. 10 பேர் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாதான் இது என்னோட அதிமுகவோட தலைமை பண்பு. எடப்பாடி தலைமைக்கு அதிமுகவோட நிலைமை நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடிக்கு பின்னாடி இவ்வளோ தலைமை இருந்தது, ஜெயிக்க முடியலையே. ஏன் ஜெயிக்க முடியல?
ஏன்னா அதிமுகவில் என்ன எடப்பாடி தான் தோணித்தனமாக நான் வச்சது தான் சட்டம், நான் தான் இந்த அதிமுகவோட நாட்டாமல் நான் தான் பண்ணையாரு அப்படின்னு வழி நடத்துறதுனால அதிமுக முழுக்க மக்கள் மன்றத்திலையும் கிரவுண்ட் லேவல்லையும் அவங்க வந்து வலுவிழந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய, எப்படி எம்ஜிஆர் எதிர்த்தாரோ, எப்படி 13 வருஷம் திமுக வந்து வனவாசம் அமைச்சாரோ, எப்படி ஜெயலலிதா எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாங்களோ, தொடராட்சி 2011 2016 அந்த இடத்துல விஜய் அவர்கள் திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்குவார்னு மக்கள் நம்புறாங்க, அதிமுக தொண்டர்கள் நம்புறாங்க. நம்ம மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர் நம்பினார், இன்னைக்கு வராங்க. நீங்க அதிமுக களத்துல இல்லாத அதிமுகவை பத்தி நம்ம பேசிய பிரயோஜனம் இல்லையா? எங்க அதிமுக என்ன களம் இருக்கின்றது? ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகவோட களம் என்ன, நீங்க சொல்லுங்க. திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்கன்னு சொன்னீங்க, அது சரி. ஆனா அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு தாவேகாவில இருந்து ஒரு குரல் வருதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நீங்க அதிமுகவோட தொண்டரோட மனநிலை என்ன? திமுக தீய சக்தி, திமுக ஆட்சி வரக்கூடாது, அப்படிதானே மனநிலை? அப்படி நினைப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும் தான் நினைப்பாங்க, தாவேகா வரணும்னு நினைப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும் எத்தனை வாட்டி நினைக்கிறது? நீங்க வந்து இடைத்தேர்தலை நினைக்கிறதா, பொது தேர்தலில் நினைக்கிறதா, பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறதா, ஊரக எந்த தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்காட்டி என்ன பண்ண முடியும்? அப்போ அதிமுக திமுக எதிர்க்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல. ஏன்னா அவர் வந்து தவறு செஞ்சிருக்கிறாரு, கோடைநாடு கேஸ் தலையில கத்தி தொங்குது, பல ஊழல்ல மாட்டிட்டு இருக்கிறாரு. இங்க மு.க. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அந்த ஊழல் பண்ணாங்க, முட்டை ஊழல், அந்த ஊழல், தார்மணல் ஊழல், எல்இடி ஊழல், என்ன ஊழல் சொன்ன, ஆனா நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு பயந்து திமுகவை எதிர்க்க மாட்டாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல தாவேகா இருக்கு. தொண்டரோட மனநிலை திமுகவை எதிர்க்கணும், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு சரியான ரோலில் இவரால் முடியலன்னா அப்போ எதிர்க்கக்கூடிய இடத்துல அவங்க இப்போ தமிழக அரசியலை பார்ப்பாங்களா இல்லையா? விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரு, அவங்க செய்ய தவிர தட்டி கேட்குறாரு. அவரோட அலுவலகத்திலையும் அவர் இப்போ பயணிக்கக்கூடிய பிரச்சார வாகனத்திலையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போடுறாரு, பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாரு. எந்த பாஜக வந்து அதிமுக அழிச்சதோ அந்த பாஜக வலுவாக எதிர்க்கிறாரு. நான் வந்து கொள்கை ரீதியாக பாஜக எதிரின்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுக தொண்டர் என்ன நினைப்பாங்க? அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு தெளிவான தலைவன் இன்னைக்கு பிறந்திருக்கிறார், அவர் தான் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள். அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவருக்கு பின்னாடி பல நூறு பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க, எம்பி வந்திருக்கிறாங்க, பல ஆயிரம் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் எம்பிகளும் வரப்போறாங்க. டிசம்பருக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நீங்க சொன்னதுலயே நிறைய முரண்களை நான் பாக்குறேன். முதல்ல கட்சி தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் போட்டு கட்சி அறிவிச்ச அந்த அறிக்கையிலேயே ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. ஊழல் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஊழல் மலிந்த அரசியல் எதிர்க்கணும்னு சொன்னாங்க. மதவாத அரசியல் கொள்கை எதிரி வந்து பாஜக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நேரடியா சொல்லாம மறைமுகமா. இந்த ரெண்டு விஷயமுமே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததுனால நம்மளால பார்க்க முடியுதுல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை சட்டப்பையில வச்சுட்டு வந்து இணைகிறாரு அப்படின்னும் போது அப்ப அம்மையார் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப தாவேகா அதை வரவேற்கிறாங்க. திமுக எதிர்க்கிறீங்கன்னா இங்கேயும் எதிர்க்கணும். திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தந்திரத்துல நீங்க சர்க்கார தப்பிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க மக்கள் மன்றம் தான் மேடம். மக்கள் மன்றத்துல யார் முதலமைச்சர் ஆக போறா, யார் நல்லது செய்ய போறா? இன்னைக்கும் ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, அந்த அம்மா இருந்தா நடக்குமா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். நாங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பெற்றவர்கள், அவங்க தண்டிக்கப்பட்டவர்கள். இந்த கேஸை யார் போட்டா? இது எப்படி உண்மையான கேஸா, இது பொய்யான கேஸா, இது எப்படி வந்த நீதின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் பார்க்கும்போது அந்த ஜெயலலிதா மேல எவ்வளோ வந்து மக்கள் எதிர்ப்புள்ள நிலையில இருக்கிறாங்க. கிடையாது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா நல்லாட்சி தந்தனால்தான் 2014 தொடர் வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. புரியுதா மேடம்? இன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு இருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்க ஜெயலலிதா அம்மா படத்தை வைப்பது என்ன விதத்துல தவறுன்னு சொல்றீங்க நான் கேட்க. தமிழக வெற்றி ஒருவேளை அவரு திரு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுல போய் இணையறதா இருந்திருந்தா அந்த புகைப்படத்தை சட்டப்பையில வச்சிருப்பாரா? தாவேகாங்கிறதுனால புதிய கட்சி, விஜய் இளைஞர் இளவல் அப்படின்னு சொல்றதுனால டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்து கருணாநிதி படத்தை வைக்க முடியாது மேடம். அம்மா படத்தை தான் வைக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஜனநாயக பார்ட்டி, ஜனநாயக பார்ட்டியில மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர். நீங்க கருணாநிதி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்னாலும் கூட அரசியல் ரீதியாக திமுக. புரியுதா உங்களுக்கு? நாங்க பேசும்போது என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுக நிலை வேற. இன்னைக்கு எடப்பாடி கையில இருக்கிற அதிமுக சொல்லிங்கன்னா எடப்பாடி அதிமுகவை பிஜேபிக்கு குத்தகை கொடுத்திருந்தாரு, இப்ப வித்துட்டாரு.
அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு திராவிட பாரம்பரிய இயக்கம் இன்னைக்கு சனாதானம் காவி கையில சிக்கி தவனாமரமாகி காவிமயமாக்கப்பட்டது. இதே செங்கோட்டையன் அவர்களுமே கூட பாஜகவினுடைய கைப்பாவையில் இருக்காரு, பாஜக பிடிவுல தான் நடந்துகிட்டு இருக்காரு, பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அவரே சொன்னாரு சார், பாஜக சொல்லிதான் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னு. இல்ல பாஜக அமித்ஷாவை போய் பார்த்தேன்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு தாவேகாவில் இணைஞ்சதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்காங்க இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ப முடியும்? அதிமுக ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்த்து வச்சது பாஜக. முதலமைச்சர் 3 வாட்டி முதலமைச்சர் ஓபிஎஸ் உட்கார சொன்னது பாஜக. குருமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தது பாஜக. இன்னைக்கு முழுக்க பின்னாடி முதுகுல ஒளிஞ்சுக்கிட்டு அதிமுக தலைமை கழகத்துல ஆட்சி பீடத்துல உட்காந்து பேனால சைன் போட்டு இருக்குது பாஜக. செங்கோட்டையன் ஒரு வாட்டி போய் நீங்க நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் பார்த்துட்டாருன்னு சொன்னா அவர் பாஜக எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் செட் பண்றீங்க. போய் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கால சூழல்ல போய் பார்த்தாரு, அங்க புரிஞ்சுக்கிட்டாரு பாஜக தான் அதிமுகவை அளிக்கின்றது, பாஜக தான் முழுக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கேம் பண்ணிட்டு இருக்கு, கழகங்கள் இல்லாத தமிழகத்தை பாஜக அதிமுக ஒரு கழகத்தை முடிக்க பார்க்குது. அவர் தெளிவாயிட்டு இது சரியா வராது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு திராவிட பாரம்பரியம், ஒரு திராவிட நோக்கம், பெரியாரை கையில் ஏந்தி ஒரு இயக்கம் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம். அப்போ இந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக, ஒரு நிழலாக தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னு அதை நோக்கி எல்லாரையும் கொண்டு வரதுக்கான முயற்சியை அவர் ஈடுபட்டு இருக்கிறார். ஓகே, ஆனா பாஜக குறித்து எந்த இடத்துலயுமே விமர்சனம் வைக்கவே இல்லையே அவர் தாவேகாவில் இணைந்த பிறகு. யாரு? திரு செங்கோட்டையன் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் பாஜக கொள்கை ரீதியாக எதுன்னு சொன்னோன்னு தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பை வாங்கிட்டு விஜய் அவர்களை சந்தித்து அந்த தலைமை கழகத்துல உட்காந்துட்டு கார்ல கொடியை போட்டு நீங்க பாஜக எதிர்க்கணும்னு கொள்கை ரீதியாக எதிர்ன்னு சொல்லி போட்டாச்சுல. இதுக்காக என்ன சொல்லணும்? அங்க வந்து நின்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களம். அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. எங்க இருந்து வந்து சேர்ந்திருக்கு அதை பத்தி தான் பேச முடியும். எடப்பாடி செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுக்கு பாஜக எப்படி எதிர்க்க முடியும்? இப்ப பாஜக தமிழகத்துக்கு என்ன இன்னல் செய்தும் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது. அந்த கொள்கையை செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியை எதிர்க்க போறாரு. இங்க அதிமுகவும் திமுகவும் ஒரே மாதிரியான கட்சியா தான் இருக்காங்க கிட்டத்தட்ட. அதனால மாற்று சக்தி ஒண்ணு வேணும், புனிதமான ஒரு கட்சி ஒண்ணு வேணும். அந்த வகையில் நான் தாவேகாவையும் விஜய் அவர்களையும் பாக்குறேன். இளவல் விஜய் அவர்கள் 26 அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி கட்சியா இருந்தாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் அதுதான். எடப்பாடி கைக்கு போனதுக்கு அப்புறம் அதிமுக எங்க போச்சு நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க வந்து திராவிட கட்சியாக இருந்திருக்கலாம், அதிமுக இருந்திருக்கலாம் அம்மாவும் ஜெயலலிதா இருக்கும்போது. எடப்பாடிக்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து நாக்பூர் கட்சியா மாறலையா, RSS பார்ட்டியா மாறலையா? நீங்க பாஜகவோட கொண்டு வந்த அம்மாவால் தடுக்கப்பட்ட எல்லா திட்டத்தையும் அவங்கள உருட்டி மிரட்டி உதயநிதி திட்டம், உணவு தானிய மசோதா எல்லாத்தையும் எடப்பாடியை வச்சு உள்ள கொண்டு வரலையா? இப்போ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க திராவிட கட்சி அதிமுக இல்லைன்னு ஒரு திராவிட பாரம்பரியம் கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை செங்கோட்டையன் நோக்கி வந்திருக்கான்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. அப்ப தாவேகா செங்கோட்டையன் அவர்களை எப்படி அக்கமோடேட் பண்ண போறாங்க? ஏன்னா தாவேகாவுக்குள்ள விஜய் அவர்களை ரீச் பண்றதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்ற பிரச்சனை. உங்களுக்கு சிக்கலா இருக்கா? யாருக்கு சிக்கலா இருக்கு? தாவேகாவுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு தாவேகாவில இருந்து வெளியேறினவர்கள் சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க. வெளியேறினவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. வெளியேறினவங்க வேற எப்படி சொல்ல முடியும்? வெளியேறும் போது என்னை வந்து பாத்தீங்கன்னா ரத்தன கம்பளம் விரிச்சு பாலும் பழமும் கொடுத்து வெளியே நான் சொல்ல முடியும். வெளியே போன இந்த கட்சிக்கு உனக்கும் சரியில்லை, உன்னோட கொள்கை சரியான கொள்கை இல்லை, நீ பிஜேபி மாதிரி தெரியுன்னு வெளியேற்றுறாங்க. அப்போ வெளியேற்றுறவங்க விமர்சிக்க தானே செய்யணும். நீங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை சந்தித்து அலைபேசியில பேசி சேர்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் சந்திச்சு செங்கோட்டையன் போய் சந்திச்சு பேசி இந்த நீங்க சாந்தமில் இருக்கிற வீட்டில் சந்திச்சு பேசினாரு. மறுநாள் பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்துல தலைவரை சந்திச்சு விஜய் அவர்களை சந்திச்சு பேசுறாருன்னு சொன்னா அப்ப எளிமையா சந்திக்கிறாரு, எளிமையா பேசுறாரு. இணையும் போது அப்படிதானே சார் இருக்கும். ஒரு மூத்த அரசியல்வாதி இணையத்துக்கு அப்புறம் ஆவாது அதான் சொல்றாருல, மரியாதை கொடுக்கப்படுமா? கட்சியில இதே பொறுப்புலயே அப்படியே நீடிப்பாரு. நாளைக்கு நேத்து அவர் சொந்த தொகையில் இறங்கும் போது பாத்தீங்களா தமிழக வெற்றி பொறுப்பு கொடுத்த அறிக்கையில என்ன தெரியுமா இருந்தது? அவர் வந்து நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரா தமிழ்நாடு முழுவதும் இருப்பாரு அப்படின்னு போட்டுட்டு கீழே ஈரோடு, சேலம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கு, ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலராகவும் இருப்பாரு. அண்ட் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் கூட டிஸ்கஷன் பண்ணி தான் அவர் எந்த முடிவுனாலும் எடுக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய நிர்வாக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நிர்வாக பொறுப்புல யார் தலைமை சொல்லியிருக்காங்க?
நீங்க சொல்லுங்க, யாரை சொல்லிருக்காங்க? தலைமை ஒருங்கிணைப்பாளரா செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு நிர்வாக குழு பொறுப்புல 28 பேர்ல யார் இருந்தா தெரியுமா? நீங்க சொல்றீங்களா, பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இருந்தார், ஓகே, ஆதவ் அவர்கள் இருந்தார், ஐஆர்எஸ் அவர்கள் இருந்தார். அவர்களை உள்ளொடுக்கி அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சார்? விஜய் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரோட கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். இதுதான் ஜனநாயகம் மேடம். ஒரு பார்ட்டிக்குள்ள பொதுச் செயலாளர், தலைவர், நீங்க கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள், இவரெல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறதா ஒரு ஜனநாயகம். எப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் நினைச்சவர் மாவட்ட செயலாளர், நான் நினைச்சவர் எம்எல்ஏ, நான் நினைச்சவர் எம்பி, அதனால ஜனநாயகம் இல்லை. இங்க ஜனநாயகம் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஓகே, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கு. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் செங்கோட்டையன் உட்கார வைத்து தலைவரை வைத்து பேசணும்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவர் தலைமையை கீழ், அவர் கண்காணிக்க கீழ் ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் நான் பாக்குறேன். ஓகே, விஜயே வெளியே வர மாட்டாரு, அவரை பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்றாரு. யாரு? விஜய் வெளில வராது, ராஜகண்ணப்பன் எங்க பார்த்துட்டு இருக்காரு? அமைச்சருங்க போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையெல்லாம் விஜய் அவர்கள் பார்க்க மாட்டார். விஜய் அவர்கள் என்ன தேவை, எப்போ பிரச்சனை தேவை, அந்த டைம்ல வெளில ஏன் நீங்க அஜித்குமார் மரணத்துக்கு விஜய் அவர்கள் வெளில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? அனிதா போய் பார்க்கலையா? இன்னைக்கு கரூர் மக்களை கூப்பிட்டு சந்திச்சு ஆறுதல் சொல்லலையா? துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு பேசலையா? சார் கூப்பிட்டுங்கிறதுதான் சார் அதிகமா. எதனால கூப்பிட்டுன்னு கேக்குறேன். எதனால கூப்பிட்டு? விஜய் அவர்கள் போனால் அந்த துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்துல பிரச்சனை வரும், இந்த எங்களோட கூட்டத்தை கலைப்பாங்கன்னு உளவுத்துறை காவல்துறை சொல்றாங்க, அதனால நாங்க வரோம். யார் சொல்றா? போறவங்க. கரூர் மக்கள். அதான் நீங்க கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் போனா ஏற்கனவே அங்க பாதுகாப்பு குறைபாடு, அங்க ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த குடும்பத்தார், நான் கேட்கிற மேடம், 41 குடும்பத்தார் வந்தாங்கல்ல, குழந்தை இறந்துருக்குறாங்க, தங்கை இறந்திருக்கும், கணவர் இறந்திருப்பாரு. அவர்கள் அதையெல்லாம் உள்வாங்கி மரியாதைக்குரிய விஜய் அவர்களை மதித்து அவர்களோட உணர்வை புரிந்து வந்து கூப்பிட்டு வந்து மரியாதையா பார்த்து அவர்கள் ஆதரவு சொல்லி அவர் சொல்றதை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா இது திமுகவுக்கும் அண்ணா திமுக என்ன? காஞ்சிபுரம்ல 2000 பொதுமக்கள் தான், தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் கிடையாது, 2000 பொதுமக்களை கூப்பிட்டு உள்ளரங்குல ஒரு கூட்டம் நடத்த முடியுது தாவேக்காவினால அப்படின்னா 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு 38 குடும்பத்தை கூப்பிட்டு சந்திக்க முடியாதா? எங்க சந்திக்கணும்? அதே கரூர்லயே இல்ல, கரூர்ல 38 குடும்பமும் கரூர்லயா இருக்கு, ஈரோட்ல ஒரு குடும்பம் இருக்கு, திண்டுக்கல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய கரூர்ல இருக்கு. மகாபலிபுரம் கொண்டு வர 38 வீட்டுக்கு ஒரு மண்டபம் இங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி அங்க ஒரு மண்டபம் அரேஞ்ச் பண்ண முடியாது. 38 வீட்டுக்கு கரூர் மண்டபம் தான் கொடுக்கல. மண்டபம் கொடுத்தா கேன்சல் பண்றீங்களா? போலீஸ் கொடுக்கக்கூடிய மண்டபம் எல்லாம் குட்டிச்சவரால இருக்கு, பாதுகாப்பு குறைபாடால இருக்கு. திருப்பி எதனாச்சும் ஒரு பெரிய, ஏன்னா ஏற்கனவே சதி செய்யக்கூடியவர்கள் திமுக, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. தண்ணி பாட்டில், ஆம்புலன்ஸ், செருப்பு எடுத்து அடிச்சது, அந்த இடத்துல பிரச்சனையை உண்டாக்குனது, ஒரு 46 பேர் உயிர் இழந்தது காரணமும் இந்த ஆட்சி அதிகாரமும் பாதுகாப்பு குறைபாடு தானே. திருப்பி அது நடந்துடக்கூடாதுல்ல. 37 இடம் வந்து விஜய் அவர்கள் இறங்கி 38 வீட்டுக்கு போனோம்னா 10 நாள் ஆகும். 10 நாள் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன, மக்களுக்கு இடையூறு என்ன, போக்குவரத்து இடைபாடு என்ன, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இடையூறு பண்ண அம்பேத்கர் சிலைக்கு இங்க வந்தா மக்களுக்கு இடையூறா இருக்கும்னு சொல்லி ஒரு சாலை ஓரம் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்ப அவரோட மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இடையூறுமே இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றான்னு ஒத்துக்கிட்டாங்க, அவர்கள் அதை உணர்ந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டு வந்து ஆறுதல் சொன்னார், அழுதார், அவர்கிட்ட வந்து பேசினார்னு சொல்லினா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வெளிப்படையாக சொன்னார். இதுல என்ன நீங்க வந்து அரசியல் மேல புரியுது. அப்ப இவ்வளவு சிக்கல்ல தாவேக்காவினர் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இன்ஆக்டிவா இருந்திருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழல் இருக்கும்போது அதிமுக ஆதரவு கரம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திமுக மேலதான் தவறு இருக்கு, அரசு ஏதோ ஒரு வகையில இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்தும் இவ்வளவு விமர்சனங்கள் அதிமுக மேல தேவையா? நான் கேட்கிறேன் மேடம், கரூர்ல நடந்த பிரச்சனை விஜய் அவர்கள் தவறு செய்யல, திமுக தவறு செஞ்சு அதிமுக குரல் கொடுத்துச்சு. சரி, ஓகே, நீங்க இந்த உண்மையை தானே பேசுறீங்க. நான் தான் கேட்குறேன், என் வீட்டுக்குள்ள வந்து ஒரு திருட வந்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பிடிச்சிட்டாரு, அதுக்காக என் சொத்தை எழுதி அவருக்கு கொடுத்துட முடியுமா? இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க சார் வீடு, நீங்கள் நியாயத்தை பேசியிருக்கீங்க, திருடனை பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நடத்தக்கூடிய தவிர ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசித்தானே ஆகணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த நியாயத்தையும் பேசித்தான் ஆகணும், பொள்ளாச்சியில் நடந்த நியாயத்தையும் பேசித்தான் ஆகணும், கோயம்புத்தூரில் இப்போ பெண்ணுக்கு 11 மணிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நியாயத்தை பேசித்தான் ஆகணும், அரக்கோண நியாயத்தை பேசித்தான் ஆகணும். அப்போ நியாயத்தை பேசுகிறதுக்கு வந்து நான் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண, இது என்ன இது எந்த மாதிரி வந்து அரசியல்?
விஜய் அவர்கள் மக்கள் பணி செய்வதற்காக ஒரு பெரிய துறையிலிருந்து அவரோட இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும். இதுல வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் பேசிட்டாங்க, கொடி பறந்துருச்சு. இவர் 2.5 வருஷம், அவர் 2.5 வருஷம், இவர் கட்சியில் ஒரு துணை முதலமைச்சர், அவர் கட்சியில் ஒரு துணை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு பேர் போனவர். 4.5 வருஷம் ஆட்சியை கொடுத்த சசிகலாமாவையே தூக்கி வீசிட்டு போனாரு, தினகரனை தூக்கி வீசிட்டு போனாரு. அப்ப 2026 அதிமுக கூட்டணிக்கு போவே மாட்டாங்க. தாவேக்கா 2000% அதிமுக தாவேக்கா கூட்டணி போகாது. நான் அதை தான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதிமுக தாவேக்கா கூட்டணி போவாது. ஏன்னா அதிமுக ஒண்ணு இல்ல. நீங்க திமுக அதிமுக கருணாநிதி ஜெயலலிதா களம் போய் இன்னைக்கு ஸ்டாலின் விஜய் அந்த களம் வந்துருச்சு. அதிமுக எங்க இருக்கு? புரியுது. அப்ப நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், கூட்டணி கிடையாது, நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. இந்த போர்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகு அவருடைய சட்டப்பையில ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்குங்கிறத பேசணும். அவருடைய வீட்டு வாசல் வச்சிருக்கக்கூடிய பேனர்லயுமே விஜய் போட்டோ ஒரு பக்கம் இருக்கு, அவருடைய போட்டோக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இருக்கு, எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும். அப்ப அண்ணா இருக்கும், சரி, ஆப்வியஸ்லி இருக்கும் சார். நீங்களே அண்ணாவை தூக்கி பிடிச்சு பேசுறீங்க, இருக்காதாங்க? சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பார்க்கும்போது மற்றும் ஒரு அதிமுகவாகிறதுக்காக தாவேகா முயல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அதிமுக இல்லையே. அதிமுக இல்லாம ஆகிறதுக்கு முயல் ஒரு திராவிட பாரம்பரியம் கொண்டது, மக்களால் ஏற்றுக்க கொள்ளப்பட்டது மேடம். எம்ஜிஆர் அதிமுக ஏத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதா அதிமுக ஏத்துக்கிட்டாங்க, எடப்பாடி அதிமுகவை ஏத்துக்கல. இந்த அதிமுக ஏத்துக்கல நம்ம சொல்ல முடியாது சார். 65 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, எப்படி ஏத்துக்கலன்னு சொல்ல முடியும்? எப்படி 45 வாட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 65 எம்எல்ஏ வச்சு என்ன பண்றது? திமுக தொடர்ச்சியா பாராளுமன்ற தேர்தலையும் இடைத்தேர்தலையும் நீங்க ஜெயலலிதா இருக்கும் போது ஆட்சியை பிடிக்கிறாங்க, பிடிக்கல சார். மக்கள் தேர்ந்தெடுத்ததானே இவ்வளவு எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு அதிமுக டெபாசிட் இருந்திருக்கு தெரியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது டெபாசிட் இருந்துச்சா? சார் நீங்க 4வது இடத்துக்கு போச்சா? 4வது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல தொகுதியில 3வது இடத்துக்கு போச்சா? அதிமுக நிலை என்ன? இன்னைக்கு அதிமுக பலாப்பழத்தை தாண்டி ரெட்டை இலை கீழே போகுது, குக்கரை தாண்டி கீழே போகுது. இதோட இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம்னா, எடப்பாடி கையில இருக்கிற அதிமுகவே கிடையாது, அது ரெட்டை இல்ல தாமரை அப்படின்னு தான் தொண்டர் பாக்குறான். நான் கேட்க, அம்மா இருக்கும் போது எவ்வளவு % வாக்கு, இன்னைக்கு எடப்பாடி எவ்வளவு வச்சிருக்காரு? எவ்வளவு 17% வச்சிருக்காரா? மிச்சம் எங்க என்ன பண்ணாரு? எல்லாம் பிரிச்சு பங்கிட்டு கொடுத்துட்டாரா? அண்ணாமலை கொஞ்சம், நயினார் நாகேந்திரன் கொஞ்சம், நான் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வலுவான அரசியல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போனா சரியா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு முன்கூட்டியே ஸ்ரீதர் என்ற எம்எல்ஏ முதலே வந்து சேர்ந்தார். நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து அசனார் ஒரு எம்எல்ஏ வந்து சேர்ந்திருக்கிறார். அப்போ நீங்க முழுக்க யோசிங்க, அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனை நோக்கி படையெடுக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன நீங்க வந்து மாறப்போகுது? அப்போ தமிழக வெற்றி கழகம் டிஎம்கேவா டிவிகேவா என்ற களம் இப்போ இல்லை, எனக்கே உருவாயிருச்சு நான் சொல்றேன். ஓகே, அதுதான் அந்த அதிமுகவுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் தாவேகா போராடுறாங்களா? அதிமுகவோட இடக்க பிடிக்குன்னு சொன்னா, நீங்க திமுக எப்பவுமே 5 வருஷம் ஆண்டது இல்ல, 5 வருஷம் இன்னைக்கு ஆண்டுருச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவா? அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக பிஜேபி மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல ஆட்சி கட்டல தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது. அதான் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா நீங்க தான் தொடர்ந்து தாவேகாவில இருந்து போட்டியே திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றீங்களே தவிர, இந்த பக்கம் இன்னைக்கு செங்கோட்டையன் புதுசா வந்தவர் அப்படிதானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம அவர் ஒவ்வொரு இடத்துலயுமே அதிமுகவை தானே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதானே பார்க்க முடியுது. அந்த அவரோட தொகுதி வந்து அதிமுகல நின்னது மேடம். மக்கள் மன்றத்துல போய் சொல்லணும்ல, எதுக்காக அதிமுகல இருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணேன், அதிமுகவோட நிலை என்ன, அதிமுகல இருந்து எதுக்காக என்னை நீக்குனாங்க, இந்த நியாயத்தை அந்த தொகுதியில பேசணும் தான் சொல்றீங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவா தாவேகாவான்னு சொல்லி தான் திமுக தான் ஒரு மேடைக்கு பேசிட்டு இருக்காங்களே. சட்டமன்றத்துல இருந்து தெருமுனை கூட்டம் வரைக்கும் அட்டன்னு பேசுறதும், தாவேகாவை விமர்சித்து பேசுறதும், அங்க இருக்கக்கூடிய திமுகவோட கைக்கூலிகளும் கைப்பாவைகளும் அண்டாக்கள் செம்புக்கள் கிளாஸுகள் தொடர்ச்சியா பேசுவதும், இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல தாவேகாவை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நீங்க துணை முதலமைச்சர் வரைக்கும் நடுக்கி போயிருக்கிறாரு. அந்த நடுக்கத்தின் உச்சம் தமிழக கிரவுண்ட்ல மக்கள் பாக்குறான்பா.
திமுகவை எதிர்க்கிறதுக்கு கரெக்டான ஆளு மரியாதைக்குரிய விஜய் தான் என்ற களம் உருவாயிடுச்சுன்னு பார்க்குறேன். ஓகே, ஆனா பரவலா மக்கள் மத்தியில பேசப்படுற விஷயம் ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் அதிமுக ஊழல் பண்ணதே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம், எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் வச்ச உடனே அது கன்ஃபார்மே ஆயிடுச்சப்ப அதிமுக மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் விஜய் அவர்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்னு, செங்கோட்டையன் அவர்களே இவ்வளோ பிடிச்சு பேசுறாங்க. செங்கோட்டையன் அவர்களை குறைச்சி மதிப்பிடல, அவரு கேப்பபிளான ஒரு பர்சன் தான். ஆனா அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லையா அப்படின்ற ஒரு விவாதமும் இருக்குல்ல. என்ன குற்றச்சாட்டு அவர் பாஜாதி விவகாரம் இருக்கு உதாரணத்துக்கு. புரியல, அவர் தானே அப்ப வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. இல்ல நீங்க வந்து இது எந்த அளவு அதிமுக ஆச்சு, அவர் எப்படி வந்து கேஸ் ஆச்சு, கேஸ்ல அவர் வந்து தண்டிக்கப்பட்டாரா, விடுதலை ஆனாரா, அந்த பார்வையில் தான் நீங்க பார்க்கணும். நீங்க அதான் சொல்றேன் மேடம். இன்னைக்கு நீங்க இவ்வளோ பேசக்கூடிய திமுக சார்ந்தவர்கள் பொன்முடி மேல கேஸே வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அது தப்பு தான். அதையும் நாங்க கேள்வி அதுதான் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஊழலை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி எவ்வளோ பணத்தை சொல்ல பண்ணி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, டாஸ்மார்க்ல எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவை பற்றி பேசலாம்னு சொன்னால் அதிமுக இன்னைக்கு ஆட்சி கட்டில் இல்லை மேடம். அதிமுகவை பற்றி பேச முடியாது. திமுக ஆட்சியில் இருக்கு. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து தான் பார்த்தீங்கன்னா விமர்சிக்க முடியும். அப்போ விஜய் அவர்கள் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாதான் நாளைக்கு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திமுகவுக்கு செய்யக்கூடிய தவறை உணர்ந்து யார் தேவை என்பதற்கு தமிழக வெற்றிக்கழகம் தேவைன்னு வாக்களிப்பாங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணுறாரு. ஓகே, அப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, திமுக ஆட்சியில இல்ல. அப்பயும் திமுக எதிர்த்து பேசுவீங்களா? அவங்க தான் ஆட்சியில இல்லையே. இப்ப யார் நீங்க திமுக ஆட்சியில இல்லைன்னா யார் தவறு செய்யறோம்? அந்த நாங்க என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அவர்கள் செய்த தவறை எப்படி சரி செய்ய முடியும், இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் தான் ஆட்சிக்கான வேலையை தான் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பாப்பாரே தவிர திமுக அந்த இடத்துல எதிர்த்து பேசி எங்களுக்கு என்ன ஆக போகுது? நாங்க இதுல என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியில இருந்தவங்க இவ்வளவு மோசமான நிகழ்வு இந்த திட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க, இந்த திட்டத்தை இவ்வளவுதான் சரி செய்ய முடியும் சொல்லி அதுக்கான முழு வெள்ளை அறிக்கையை கொடுத்து விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்துவார். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காகவே செங்கோட்டையன் பின்னாடி அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல தொண்டர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்க அப்படிங்கறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்? 100% நம்ப முடியும். அவர் வரும்போதே கூட ஆதரவாளர் வந்தாரா இல்லையா, அவர் எம்பி வந்தாங்களா இல்லையா? அதிமுக ஆதரவாளர்கள், தொண்டர்கள். நீங்க அவர் கூட எடப்பாடி செங்கோட்டையன் கூட வந்தது யாரோட ஆதரவாளர்கள்? அதிமுக கூட செங்கோட்டையன் கூட ரெட்டையிலைக்கு வாக்கு கேட்டவங்க தான், அவர் கூட ரெட்டையில நின்னவங்க தான், அந்த இடத்துல கவுன்சிலா இருந்தவங்க தான், அந்த சத்யபாமான்றவங்க அந்த இடத்துல எம்பியா இருந்தவங்க தான் வர்றாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு அதிமுகவில் ஏற்கனவே மக்கள் மனநிலையில அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொத்தா குழம்பி போயிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில இவர் தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக ஜெயிக்காதரா, இந்த திமுக ஆட்சி வரத்துக்காரன் இவர் உதயநிதி சொல்றாரா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி எப்போ வரைக்கும் பொதுச்செயலாளர் இருக்கிறாரோ நான் தான் ஆட்சியில் இருப்பேன்னு பேசுறாரா இல்லையா? அப்போ அந்த அதிமுக தொண்டர்கள் உணர்றாங்க. அப்போ அதிமுகவை திமுக நம்மளோட ஆட்சி வர முடியாதுன்னு சொன்னா திமுகவை எதிர்க்க ஒரு ஆட்சி வரணும் தமிழக வெற்றி கழகம். அப்போ சரியான இடம் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். 50 வருஷம் அரசியல் இருந்தவர், எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஜெயலலிதா கூடமா இருந்தவர், அதிமுகவில் பெரிய ரோல் பண்ணவர். அவர் வந்து தாவேக்காவை நோக்கி போறாருன்னா ஒரு பெரிய குடி பார்த்து தான் போயிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் பின்னாடி போகணும் பல பேர் தயாராகிட்டாங்க. நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய பகுதி வார்டு நிர்வாகிகள்லாம் அவரை சந்திக்கணும் முயற்சி இருக்கிறாங்க. அவர் ஊருக்கு போயிட்டாரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற நிர்வாகங்கள் அதிமுக நிறுவனம் கொத்தா தாவேக வரப்போது நீங்கள் பார்க்க தான் போய் நிர்வாகம் தொண்டர்கள் மட்டும் கண்டிப்பாக வர்றதா. முன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவாங்க, வாய்ப்பு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்பி. நீலகிரியில நேற்று அர்ஜுனன்ற எம்பி சொல்றாரு, நீலகிரி அந்த அர்ஜுனன் எம்பிலாம் நேற்று ப்ரோக்ராமில் கலந்துக்கல அப்படின்லாம் வந்து சர்ச்சை வருது, குழப்பங்க வருது. ஏன் இவங்களாம் என்ன செய்ய போறாங்க? இன்னொன்று மேடம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சு ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியல. பணத்தை செலவு பண்ணணும், களத்தில் நிற்கணும், கூட்டத்தை கூட்டணும். இந்த அடிப்படையில் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி எடப்பாடியை நம்பி யார் போவா? இவர் டிக்கெட் கொடுத்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் சீட்டு வாங்குவாங்க? இவர் ஆட்சி கட்டிலே வரப்போறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காசு கொடுக்காம பஸ்ஸில் ஆளை கூட்டாம மக்கள் வந்து தன்னெழுச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களை நோக்கி வராங்க. அந்த இடத்துல நம்ம வந்து களம் காண்டால் திமுகவை எதிர்க்க முடியும். நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வாரிசு, எம்ஜிஆரோட வாரிசு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டான இடம் தமிழக வெற்றி கழகம் தான். மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் மூலியமா வருவாங்க. ஓகே, நிறைவான ஒரு கேள்வி. திரு ஜெயக்குமார் அவர்கள் எலிக்கு தலையா இருக்கிறத விட புலிக்கு வாளா இருக்கிறதே மேல்
அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்களை எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால யார புலின்னு சொல்றாரு அவரு? யார புலின்னு சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. அவரோட சொல்ற EPS அவர்களை தான் சார், அவங்க தலைவரை தான் சார் அவர் புலின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொழம்பு புலி மேடம், அந்த கொழம்புல இருக்கும்ல அந்த புலி அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையான புலி, உண்மையான சிறுத்தை, உண்மையான வந்து பாத்தீங்கன்னா வீரர், உண்மையான கர்ணன் புரிஞ்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக அம்மாக்கெல்லாம் ரூட்டு போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும் அரசியலில் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கண் பார்வைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அப்போ யார் புலி? செங்கோட்டையன் புலி, எடப்பாடி பழனிசாமி கொழம்பு புலி. அதான் ஜெயக்குமார் உணர்ந்து பேசுகிறாருன்னு பார்க்க. ஓகே, விஜய் எலின்னு சொல்றாரு. யாருங்க? விஜய் எலின்னு சொல்றாரு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் எலின்னு சொல்றதுக்கு ஜெயக்குமாருக்கு எந்த அளவு வந்து தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் இப்போ பல ஆயிரம் தொண்டர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர். இன்னைக்கு வந்து களத்துல நிற்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சிங்கம்னு பேசுறாரு. அதாவது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நான் செத்த மாவட்டத்தை பேசுறது இல்லை. இதெல்லாம் செத்த மாமிசம். நீங்க சொல்றீங்கல்ல எலின்னு சொல்லுச்சுல, அதெல்லாம் செத்த மாமிசம். ரொம்ப கடுமையான விஜய் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் நான் செத்த மாமிசத்தை தீண்டுவதில்லை மேடையில பேசினார். அது யார பேசுறாரு? யார் அவரை விமர்சிக்கிறார்களோ யார இது இவங்கள பத்தி என்ன பேசணும்? இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அழுகிய மாமிசம் பேசியிருக்காரு. நீங்க எடுத்து பாருங்க. அப்ப அழுகிய மாமிசம், செத்த மாமிசம் பத்தி விஜய் அவர்கள் பேசுவதற்கு இவங்களுக்கு தகுதி இல்லை. இவங்களெல்லாம் அவர் இப்படிதான் பாப்பாருன்னு பாக்குறேன். ஓகே சார், நிறைவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார்.